தமிழர் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து இல்லடா. சும்மா பேரை கேட்டாலே அதிருதுல. விஜய் அண்ணா இப்ப தெரியுதா உங்கள் நண்பான் நண்பிகள் நெஞ்சிலும் உங்கள் தம்பிகள் மனதில் குடியிருக்கும் தெய்வம் யார் என்று. அதாவது தமிழர் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து இல்லடா, இந்த வரிக்கு சொந்தமானவர், இதை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் ஐயா தான். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதை ஒவ்வொரு மக்கள் மனதிலும் உலக தமிழர்கள் நெஞ்சில் பச்சை குத்தியது போல் செய்தவர் யார் என்றால் புரட்சி கலைஞர், மனித கடவுள், வாழும் வள்ளலார் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களும் அவருடைய தொண்டர்கள் மட்டும்தான். புரட்சி கலைஞருடைய தாரக மந்திரமே என்ன என்றால் தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து இல்லடா தான். அதாவது அவர் சொல்லில் மட்டும் இல்லாமல் அதை கடைசி வரை செயல்படுத்தி காட்டியவர் தான் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். அதாவது சினிமாவில் 150 படங்களுக்கு மேல் ஹீரோவாக நடித்துள்ளார். அதில் ஒரு படம் கூட மற்ற மொழி படங்களில் நடித்தது கிடையாது. அவர் உச்சக்கட்ட நடிகராக இருக்கும்போது பல மொழி படங்களிலிருந்து அவருக்கு வாய்ப்புகள் தேடி வந்தது, பல கோடிகள் கொடுத்தார்கள். ஆனால் என் தாய்மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் நான் விசுவாசமாக கடைசி வரைக்கும் இருப்பேன் என்று தமிழ் மொழி படங்களை தவிர மற்ற மொழி படங்களில் நடிக்காத ஒரே உத்தமன் எங்கள் அண்ணன் மன்னன் எங்களுடைய கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள்தான். அதாவது கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் போல் ஈழத்தமிழர்களுக்கு உதவி செய்தவர்கள் இன்று உலகத்தில் தமிழகத்தில் யாருமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது இன்று ஈழத்தமிழர்களை வைத்து திருநிதி திருடி பிச்சை எடுத்து மக்களை ஏமாத்தி திருடுகின்ற கூட்டம் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கிறதே தவிர, அன்றே கேப்டன் தன்னுடைய சொந்த பணத்தை பல லட்சங்கள் செலவு செய்து அந்த ஈழத்தமிழர்களுக்கு உதவி செய்து, தெரியாமல் தெரிந்தும் பல உதவிகள் செய்து வந்தார். அதுபோல் அன்று போர் நடக்கும் பொழுது ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக செத்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாட வேண்டாம் என்று ரசிகர்களுக்கு உத்தரவு போட்ட ஒரே உத்தம தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அதையும் கடைசி வரை செயல்படுத்தி காட்டியவர் தான் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். இதே போல் சொல்லிக்கொண்டே போகலாம். தமிழ் மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் எத்தனையோ உதவிகள், சொல்ல முடியாத உதவிகள், அவ்வளவு உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார். அவரை பற்றி பேச வேண்டும் என்றால் இன்று ஒரு நாள் மட்டுமல்ல, பல நாட்கள் போதாது. அதுபோல் அவர் சொல்லில் மட்டுமில்லாமல் அதை கடைசி வரை செயல்படுத்தி காட்டினார். அதைத்தான் விஜய் அவர்களுக்கு நாங்கள் இன்றும் சொல்கிறோம். நீங்கள் தமிழ் என்று சொல்லடா தலைநிமிர்ந்துலடா என்று சொல்வதை மட்டுமில்லாமல் கடைசி வரை அதை செயல்படுத்தி காட்டினால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த சொல்லை சொல்லியவர் இந்த உலகத்தில் இல்லை என்றாலும் தேமுதிக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் உயிரோடு இருக்கும் வரை இந்த தமிழ் என்று சொல்லடா தலைநிமிர்ந்துலடா இந்த சொல்லை நாங்கள் மறைய விட மாட்டோம். ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.